ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம யூனிட் 8 பார்த்துட்ருக்கோம். அதில் சைட்டாலஜி டாபிக் போயிட்டுருக்கு இப்போது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் செல் சைக்கிள்னா என்னென்னு பார்த்துட்டோம். மைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் அண்ட் அக்கரன்ஸ். ஓகேவா? செல் ஆர்கனல்ஸ்னால் என்னது, செல்லுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், அதோட அக்கரன்ஸ், அது எங்கெங்கே இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து என்னது செல் ஆர்கனல்ஸ் அண்ட் அக்கரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன்சைட் ஏ பர்டிகுலர் டைப் ஆஃப் செல் தட் பெர்ஃபார்ம்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான். ஸோ அது என்ன பண்ணுது, ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு சில ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ அப்போ அது வந்து ஒன்று தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேரியஸ் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ அது தவிர சம் ஆர் காமன் இன் மோஸ்ட் டைப். ஒரு சில குறிப்பிட்ட இதில், அதாவது ப்ரோகேரியோட் இருக்குது, யூகேரியோட் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். அப்படி தானே, நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா யூகேரியோட், நியூக்ளியஸ் இல்லைன்னா ப்ரோகேரியோட். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே வந்து என்ன அப்படின்னா சம் ஆர் காமன் இன் மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லில் வந்து என்னது காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா செல் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸ் அதில் வந்து ப்ரோகேரியோட்டை பொறுத்தளவில் நியூக்ளியஸ் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் நியூக்ளியஸ். ஓகேவா? அண்ட் தென் என்னது இன்னொன்று சைட்டோபிளாசம். ஸோ இப்படி இந்த 3 முக்கியமான ஒரு சில செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹவவர் இது தவிர சம் ஆர்கனல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஒரு சில குறிப்பிட்ட ஆர்கனல் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு சில இது வந்து பர்டிகுலராக இருக்குது. ஸோ லைக் பிளாஸ்டிட்ஸ் அண்ட் செல் வால்ஸ் பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட இது வந்து அனிமல் செல்லில் மட்டும் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ செல் வால், பிளாஸ்டிட் அப்படின்னா என்னது, குளோரோபிளாஸ்ட்டு, இதெல்லாம் எங்கே இருக்கும், பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். அனிமல் செல்லில் வந்து செல் வால் கிடையாது, செல் மெம்பரேன் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் வந்து பிளாஸ்டிட்ஸ், பிளாஸ்டிட் ஏன் இருக்குது, பிகாஸ் பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வித் சன்லைட் அண்ட் வாட்டர். ஓகேவா? பட் ஹியூமன்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி கேனாட் ப்ரிப்பேர் அவர் ஓன் ஃபுட் பிகாஸ் வி டிபெண்ட் அவர் ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் பிளாஸ்டிட்ஸ் ஆர் வி டோன்ட் ஹாவ் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி எதுவும் நமக்கு கிடையாது. ஓகேவா? யூ ஹாவ் டு மைண்ட் இட். இதுதான் இதில் பேசிக்காக முக்கியமான விஷயம். தென் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்லோட ஆர்கனல்ஸ். பேசிக்காக செல்லோட ஆர்கனல்ஸ்னால் எனது பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டாங்க, அனிமல் செல் எடுத்துக்கிட்டாங்க. சரியா? பிளான்ட் செல்லில் வந்து என்ன இருக்கும், செல் வால் இருக்குது. இதில் வந்து செல் வால் கிடையாது. இது தவிர மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஆர்கனல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது வந்து நியூக்ளியஸ், உள்ள இருக்கிறது வந்து நியூக்ளியோலஸ், சுற்றி இருக்கிறது எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, சரியா, லைசோசோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ இப்போ இதில் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கனலுக்குமே என்னது இருக்கும், பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது தவிர வேக்ஹோல்ஸ் இருக்கும். வேக்ஹோல்ஸுங்கிற ஒரு எம்டி பேக் இருக்கும். ஸோ இப்போ அது உள்ள வந்து ஒரு சில மைக்ரோடியூபல்ஸ், இந்த மாதிரியான குளோரோபிளாஸ்ட். ஸோ இப்போ பிளான்ட் செல்லுங்கிறதுனால இல்லை குளோரோபிளாஸ்ட் இருக்குது, பட் வி கேனாட் சி குளோரோபிளாஸ்ட் இன் அனிமல் செல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட இது எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து பர்டிகுலராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா லெம்மா எப்படினாலும் சொல்லிக்கலாம். பிளான்ஸில் வந்து பிளாஸ்மா லெம்மான்னு சொல்லுவோம். அடுத்தது செல் வால்னா என்னென்னு பார்க்க போகிறோம், சென்ட்ரியோல்னா என்னென்னு பார்க்க போகிறோம், சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா, குளோரோபிளாஸ்ட், சைட்டோபிளாசம், சைட்டோஸ்கெலட்டன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? செல் மெம்பரேன். ஓகேவா? இட் இஸ் அதர்வைஸ். அப்போ இன்டெரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன கேட்பாங்க, பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா லெம்மாங்கிற வேர்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். பிளாஸ்மா மெம்பரேன் எதெல்லாம் இருக்கும், லிப்பிட் அண்ட், அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், அப்படி இல்லைன்னா பிளாஸ்மா மெம்பரேன் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிப்பிட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ இப்போ வேர் த காம்போசிஷன் மைட் ஃப்ளக்ஷுவேட் பேஸ்ட் ஆன் ஃப்ளூயிடிட்டி. ஸோ இப்போ அது எதை பொறுத்து, அதோட அந்த ஃப்ளூயிடிட்டி, தென் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அப்புறமா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த செல், இது எல்லாத்தையும் பொறுத்து என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்மா மெம்பரேனை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ இந்த இதோட ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர். பாஸ்போலிபிட் பைலேயர்னா, பைனா என்னது, 2. ஸோ அப்போ 2 லேயர் மாதிரி பாஸ்போலிபிடால் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். அலாங் வித் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இப்போ இதில் தவிர இதில் என்ன இருக்கும், 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். எம்படட் ப்ரோட்டீன் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன். எம்படட் அப்படின்னா அப்படி மறைஞ்சு புதஞ்சு இருக்கிறதுக்கு பேர் எம்படட்.
பெரிஃபெரல் அப்படின்னா வந்து இந்த விளிம்பு இந்த எட்ஜில் வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து என்னது பெரிஃபெரல். ஸோ இப்போ தட் ஃபங்க்ஷன் இன் ப்ரொவைடிங் ஷேப். அப்போ இது என்ன பண்ணுது, ப்ராப்பர் ஷேப்பை கொடுக்க அண்ட் அலோயிங் த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஏதோ சம்திங் செல்லுக்கு உள்ளேயோ செல்லுக்கு வெளியிலையோ போகிறத அலோவ் பண்ணுறது எதுதான், இந்த செல் மெம்பரேன் தான். புரிஞ்சுதா? ஸோ அப்போது இது வந்து பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் இருக்குது. பைலேயர் 2 லேயர் இருக்குது. 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது. எம்படட் ப்ரோட்டீனும் இருக்குது. பெரிஃபெரல் ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் ஷேப் கொடுக்குது. அண்ட் தென் செல்லுக்கு உள்ள வெளியில் எது போகணும் வரதுங்கிறதையும் இதுதான் என்ன பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ இதில் காமனாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அபண்டன்ட் லிப்பிடு. ஸோ அதிகமாக வந்து லிப்பிட் வந்து இருக்கிறப்ப விச் இஸ் ப்ரெசன்ட் இந்த செல் மெம்பரேனில் இருக்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்க, பாஸ்போலிப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த போலார் ஹெட் குரூப் அட்டாச் வித் ஹைட்ரோஃபோபிக், அதில் வந்து என்ன இருக்கும், ஹைட்ரோஃபோபிக் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஃபேட்டில் தண்ணி ஒட்டுமா, ஒட்டாது. அப்போ அது ஹைட்ரோஃபோபிக் தான். சரியா? ஸோ அந்த எம்படட் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு சேனலாக ஆக்ட் பண்ணுமா. எதுக்காக அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் த பார்ட்டிகல்ஸ் அக்ராஸ் த செல். செல்லுக்குள்ளேயே அந்த பார்ட்டிகல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு சம் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிசப்டார் ஃபார் த பைண்டிங் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ். ஒரு சில ப்ரோட்டீன் என்ன பண்ணும், எதையாவது ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டாராகவும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெரிஃபெரல் ப்ரோட்டீன் இந்த விளிம்பில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பெரிஃபெரல் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுது, இட் கிவ்ஸ் ஃப்ளூயிடிட்டி கொடுக்குது ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது அண்ட் தென் அதுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. சரியா? அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த அபண்டன்ட் லிப்பிட் வந்து என்ன இதை ஃபார்ம் பண்ணுது, பாஸ்போலிப்பிடை ஃபார்ம் பண்ணுது. அப்போ பாஸ்போலிப்பிட் என்னது, ஹைட்ரோஃபோபிக் ஃபேட்டி ஆசிட் ட்ரெயின். அதுதான் என்னது, அந்த பாஸ்போலிப்பிடு. சரியா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அப்புறமா அந்த ப்ரோட்டீன் வந்து எதுவும் ஆக்ட் பண்ணுது, சேனல் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இதில் என்ன, இப்போ அந்த பெரிஃபெரல் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுது, ஃப்ளூயிடிட்டியை கொடுக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்லுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரியா? ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர். ஸோ சொன்னாங்களா அந்த ஒரு லைன் லிப்பிட் லேயர். ஓகேவா? ஸோ இதுதான் இது வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே. ஸோ இது அந்த செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பெராக்சிசோம், ரிபோசோம், வேக்யூல், சென்ட்ரோசோம், மைக்ரோடியூபல், லைசோசோம். சரி, இது எல்லாமே செல்லுக்குள்ளே இருக்கிறது. எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபாக பார்க்க தானே போகிறோம். ஸோ அப்போ செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன் என்ன? சரியா? இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா அங்கே இது சப்போர்ட் கொடுக்கும். சரியா? செல்லுக்கு ஒரு ப்ராப்பரான ஷேப்பை கொடுக்கும். while enclosing the cell and its components from the எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ஒரு விஷயத்தை வந்து தாங்கிறதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டையும் ஷேப்பையும் கொடுக்குறது இந்த செல் மெம்பரேன் தான். அண்ட் தென் இட் ரெகுலேட்ஸ் வாட் கேன் பி அலோடு டு என்டர் எக்ஸிட். உள்ளே என்ன வரணும், வெளியில் என்ன வரணும், தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பும். அதுதான் என்னது, செமி பெர்மியபிள் மெம்பரேன், தேர்வு கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணி அனுப்பும். இப்போ நம்ம தான் இருக்கணும், எல்லாத்தையும் சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். தேவையானதை மட்டும்தானே சாப்பிடுவோம். அதே தான். அண்ட் தென் விச் ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எசென்ஷியல் காம்பனண்ட். அதுக்கு அந்த செல்லு உயிர் வாழ தேவையான எசென்ஷியல் காம்பனண்ட்டை மட்டும்தான் உள்ளே அனுப்புமே தவிர தேவையில்லாத எதையுமே உள்ளே அனுப்பாது. அண்ட் தென் இட் டிஸ்ட்ரிபியூட் த சிக்னல் இன் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல். ஒரு செல்லு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். தேவையானதை மட்டும் இது பண்ண வாங்கு அப்படிங்கிற சிக்னல்ஸ் வந்து கொடுக்கும். இட் அலவுஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் செல்ஸ் ரெக்யர்டு டியூரிங் டிஷ்யூ ஃபார்மேஷன் அண்ட் செல் ஃபியூஷன். அதாவது அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறப்பவா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு வந்து செல்ஸ் எப்பப்போ தேவையோ அப்போலாம் இது என்ன பண்ணுது, செல் ஃபியூஷன் மூலமாக அதுக்கு தேவையான இன்ட்ராக்ஷனை இது வந்து கொடுக்கும். ஒரு செல்லில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஃபுல்லத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது இதுதான். சரியா? அப்போ மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. இது தவிர என்விரான்மெண்ட்டை பொறுத்து தேவையானதை மட்டும் உள்ள அனுப்புது. ஸோ செமி பெர்மியபிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் சிக்னல் கொடுக்குது. சரியா? அடுத்தது செல் வால். ஸோ அப்போ அடிஷ்னல் நான் லிவிங் லேயர் ப்ரெசன்ட் அவுட் சைட் ஆஃப் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு வெளியில் இருக்கும் சம் செல்லில். செல்லுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், மெக்கானிசத்தை ஃபில்டர் பண்ணும். ஸோ சரியா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிளான்ட் செல்லை பொறுத்தளவில் செல் வால் வந்து எதால் ஆயிருக்கும், செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் ஆயிருக்கும். ஃபங்கல் செல்லில் இட் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். டோன்ட் ஃபர்கெட், பிளான்ட் செல்லில் செல்வால் வந்து செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸால் ஆயிருக்கும். பட் ஃபங்கல் செல்லை பொறுத்தளவில் கைட்டினால் தான் ஆயிருக்கும். அப்போ ஃபங்கல் செல்வால் மேடப் ஆஃப்
பிளான்ட் செல் வால் மேடப் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த செல் வால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எவ்வளோ லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வந்து இட் இஸ் அ மல்டி லேயர், நிறையா லேயரால் இருக்கும். ஸோ மிடில் லேமினா, பிரைமரி செல் வால் அண்ட் செகண்டரி செல் வால், இந்த மாதிரி நிறைய லேயர் வந்து இந்த செல் வாலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால் வந்து என்னது, ப்ரொடெக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த ஷேப், ஒரு செல்லோட ப்ராப்பரான ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதா. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த செல் வித் ஸ்டாண்ட் த டர்கர் ப்ரெஷர் ஆஃப் த செல். ஒரு செல்லுக்கு தேவையான ப்ரெஷர், அது டர்கர் ப்ரெஷர்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையும் தாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் இருக்குது, அது நம்ம ரொம்ப ஊதுனோன்னா உடஞ்சிரும். பட் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிற பேலன்ஸ் பண்ணுறது எது தான், அந்த செல் வாலோட வேலை தான். அண்ட் தென் இட் இனிஷியேட் தி செல் டிவிஷன். இது வந்து என்ன பண்ணும், செல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும் பை ப்ரொவைடிங் சிக்னல் டு த செல். செல்லுக்கு தேவையான சிக்னலை கொடுக்கும் அண்ட் அலோவ் த பேசேஜ் ஆஃப் சம் மாலிகூல்ஸ் இன்டு த செல் வைல் பிளாக்கிங் அதர்ஸ். தேவையானதை மட்டும்தான் உள்ளே அனுப்பும், தேவையில்லாததை என்ன பண்ணிடும், இது பிளாக் பண்ணிடும். சரியா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோலை பொறுத்தளவில் இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட்லி என்னது இதில் தான் பார்க்க முடியும், யூகேரியோட்டிக் செல்லில் தான் இருக்கும். ஸோ இது எதால் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து ப்ரோட்டீன் டியூப்லின் அப்படிங்கிற ஒரு வகையான ப்ரோட்டீனால் ஆனது. அப்போ சென்ட்ரியோல் மேடப் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்டாங்கன்னா ப்ரோட்டீன் டியூப்லின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேர் we can see the சென்ட்ரியோல்னு கேட்டாங்கன்னா யூகேரியோட்டிக் செல்ஸ். சரியா? ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர் என்ன, சென்ட்ரியோல் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், உருண்டையாக இருக்கும். 9 ட்ரிப்ளெட் மைக்ரோடியூபிள்ஸ். ஓகேவா? ஒரு 9 ட்ரிப்ளெட் மைக்ரோடியூபிள்ஸ் வந்து இருக்கும் சரவுண்ட் த பெரிஃபெரி ஆஃப் த சென்ட்ரியோலோட அந்த விளிம்பில். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் ஒய் ஷேப்டில் வந்து என்ன இருக்கும், பேரல் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த சென்ட்ரியோல். 9 ட்ரிப்ளெட்ஸ் சொன்னோமா? ஸோ இதுதான் பாருங்கள், 3 வந்து என்ன ஆயிருக்கும், ட்ரிப்ளெட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 என்ன ஆயிருக்கும், ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். பாருங்கள் 9 கொடுத்துட்டு இருந்தாங்களா, ட்ரிப்ளெட்னா 3, 9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர். சரியா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரியோல். அப்போ இந்த சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் தான் என்ன, செல் டிவிஷன் நடக்கும்போது சென்ட்ரியோல் வந்து என்ன இருக்கும், க்ரூஷியல் ரோல் இன் ஃபார்மிங் ஸ்பிண்டில் ஃபைபர். எப்போவும் படித்தோம் ஸ்பிண்டில் ஃபைபர் ஞாபகம் வருதா, குரோமோசோமை செப்பரேட் பண்ணி பிரிச்சுதா, இப்படி இருக்கிற குரோமோசோமை போல் 2 பக்கம் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து தானே பிரித்து இழுத்துட்டு போச்சு. எங்கே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும், சென்ட்ரோமியர் கூட அட்டாச் ஆகும். ஸோ இப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சேர்ந்து விச் அசிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டுவர்ட்ஸ் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸுக்கு அந்த குரோமாட்டிடை பிடிச்சு இழுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது சென்ட்ரியோல். அப்படின்னா சென்ட்ரியோல் எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபரை ப்ரொடியூஸ் பண்ணுறது சென்ட்ரியோல். சரியா? They are involved in the formation of cilia and flagella. What is meant by flagella? இதுதான் flagella. What is meant by cilia? பாக்டீரியல் செல்லை சுற்றி இப்படி குட்டி குட்டி ஹேர் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தலையில் இருக்கிற முடி நீளமாக இருக்கும், அது ஃப்ளாஜெல்லா. நம்ம கையிலலாம் இருக்கிற முடி குட்டி குட்டியாக இருக்கும், ஸோ அது என்னது, சிலியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டைனி ஹேர் லைக் குட்டி குட்டி ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேடப் ஆஃப் மைக்ரோ டியூபிள்ஸ் அண்ட் கவர்டு பை பிளாஸ்மா. மைக்ரோ டியூபிள்ஸால் ஆகிருக்கும், பிளாஸ்மா மெம்பரேனால் கவர் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதோட இந்த சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது வந்து ஹேர் மாதிரி இருக்கும். 9+2 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து 9+2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 9 அவுட்டர் மைக்ரோடியூபிள் டப்லெட் தட் இஸ் அரவுண்ட்ஸ் 2 சிங்லெட் மைக்ரோடியூபிள்ஸ். 9 வந்து வெளியில் இருக்கும், 2 வந்து உள்நோக்கி இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பாட்டம் வித் த பேசல் பாடி. பேசல் பாடி இந்த இடத்த தான் பேசல் பாடின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் என்னது, சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. ஓகே பாருங்கள், ஸோ இதுதான் சொல்கிறாங்க, இந்த இது இங்கே தான் அது வந்து அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடம். புரியுது அவங்களுக்கு? பார்த்தாலே புரியும். ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மோஸ்ட் க்ரூஷியல் ரோல் தான். மூவ்மெண்ட்டில் பொறுத்தளவில் ஃப்ளாஜெல்லா இல்லை அப்படின்னா அதில் நம்மளால் காலில்னா மூவ் பண்ண முடியுமா, அது மாதிரி இதால் ஃப்ளாஜெல்லானா மூவ் பண்ண முடியாது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசத்தோட மூவ்மெண்ட்டுக்கு இருக்கும். அண்ட் தென் அரௌண்ட் ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் அரௌண்ட் த ஆர்கானிசம்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பார்ட்ஸையும் மூவ் பண்ணுறது வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும்.
சம் சிலியா ப்ரெசன்ட் இன் சம் பர்டிகுலர் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு சில சிலியா எங்கே இருக்குது, ஒரு சில குறிப்பிட்ட ஆர்கனில் தான் இருக்கும். இட் மே ஹாவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ஸ். அது ப்ராப்பரான ஒரு சென்ஸ் வந்து என்ன பண்ண க்ரியேட் பண்ணும். சிலியம் இன் த பிளட் வெசல்ஸ் விச் ஹெல்ப் கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் பிளட். அப்போ நம்ம பாடியில் பாருங்கள் செல்லில் அந்த சிலியம் பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய சிலியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஃப்ளோ ஆஃப் பிளட்டோட ஃப்ளோவை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? அடுத்தது குளோரோபிளாஸ்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளாஸ்டிட் தட் இட் இஸ் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து பிளாஸ்டிட். சரியா? ஸோ பிளாஸ்டிட்னா இட் ஜஸ்ட் கிவ் கலர் தான் கொடுக்கும். பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கேல இது வந்து நம்ம பார்க்கலாம். எங்கே இருக்கும், பிளான்ட்ஸில் இருக்கும், ஆல்கேல இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எசென்ஷியல் பிக்மெண்ட் இருக்கும். தட் இஸ் கால்டு குளோரோஃபில். என்னது குளோரோஃபில்? இது என்ன பண்ணுது, இந்த குளோரோஃபில் ஜஸ்ட் ட்ராப் த சன்லைட். குளோரோஃபில் தான் அதிகமான சூரிய ஒளி வந்து அப்சார்ப் பண்ணும். அந்த சன்லைட்டை வச்சு தான் பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அது வந்து என்ன பண்ணும், குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இதுவும் டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஓன் டிஎன்ஏ இருக்கும் இதில். சரியா? ஸோ தேர் யூஸ்வலி லென்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். சரியா? ஷேப் ஆஃப் நம்பர் நிறையா என்ன ஆகும்னா அதோட செல்லை பொறுத்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஸோ தே ஹேவ் அன் அவுட்டர் மெம்பரேன், வெளியில் ஒரு மெம்பரேன் இருக்கும், இன்னர் மெம்பரேன் இருக்கும், அண்ட் தைலகாய்டு மெம்பரேன். இது மாதிரி நிறையா இருக்கும். ஜெல் லைக் மேட்ரிக் கால்டு ஸ்ட்ரோமா. இது உள்ள என்ன இருக்கும், ஜெல் மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா. அந்த இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்னர் மெம்பரேன், ஸ்ட்ரோமா உள்ள ஃபுல்லாக இருக்கா, ஜெல் மாதிரி க்ரீன் கலர் லைட் க்ரீனாக இருக்குது, அதுதான் ஸ்ட்ரோமா. இந்த இப்படி காயின்ஸ் அப்படி அடிக்கடிக்கு வச்சுருக்கதா வந்து எனது தைலகாய்டு. ஸோ இது உள்ளே இருக்கிறதா எனது லியூமன். இதுலேயும் ரிபோசோம் வந்து இருக்கும். சரி, அந்த தைலகாய்டு மொத்தமாக அடுக்கி வச்சதுக்கு பேர் தான் எனது கிரானம். ஸ்டார்ச், அங்கே ஸ்டார்ச் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அப்போ அந்த குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்தவரை இது வந்து பிரைமரி சென்டர் ஃபார் லைட் டிபெண்ட் அண்ட் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ குளோரோபிளாஸ்ட்டில் தான் லைட் ரியாக்ஷனும் நடக்கும், டார்க் ரியாக்ஷனும் நடக்கும். லைட் இருக்கிறப்ப நடக்கிற ரியாக்ஷனும் குளோரோபிளாஸ்ட்டில் தான் நடக்கும், லைட் இல்லாதப்போ நடக்கிற ரியாக்ஷனும் குளோரோபிளாஸ்ட்டில் தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த குளோரோஃபில்ல நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே எதில் இன்வால்வ் ஆகுது, இன் ரெகுலேஷன் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். சரியா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அடுத்தது சைட்டோபிளாசம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளே இருக்க எக் ஒயிட் மாதிரி, ஸோ எக்ஸப்ட் த நியூக்ளியஸை தவிர செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லாமே என்ன தான், அதாவது மஞ்சள் கருவை எடுத்துட்டோம்னா எக் ஒயிட் மட்டும் இருக்கும், அதுதான் சைட்டோபிளாசம். இது எப்படி இருக்குன்னா சைட்டோசால், அந்த ஜெல் மாதிரி இருக்குது சைட்டோசால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், செல் லைக் பாடிஸ் எல்லாமே என்ன ஆகும், அந்த மெம்பரைன்ஸால் ஆனது இருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன், சைட்டோபிளாசத்துக்குள்ளே சின்ன சின்ன பொருளாக இருக்கும், இன்சாலிபிள் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் அண்ட் ஆர் நாட் சரௌண்டட் பை எனி லேயர். ஸோ அதை சுற்றி எதுவும் லேயர்லாம் இருக்காது, ஜஸ்ட் அது எனர்ஜியை மட்டும் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ சைட்டோபிளாசத்தை பொறுத்தளவில் இது வந்து எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து 80% வாட்டர் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் தண்ணி தான் இருக்கும். வேரியஸ் நியூட்ரியன்ஸ் ரெக்கேட், ஒரு செல்லுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் எங்கே தான் இருக்கும், அந்த சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். அப்போ சைட்டோபிளாசம் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைட்டோசால். சரியா? இட் இஸ் அ ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். ஸோ 80% வந்து என்ன தான் இருக்கும், அந்த வாட்டர் தான் அந்த சைட்டோபிளாசத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் சைட்டோபிளாசம் இதே தான் மேக்ஸிமம். இந்த உள்ள லைட்டு இந்த இது ஃபுல்லாகவே என்ன தான் சைட்டோபிளாசம் தான். இது உள்ள ஃபுல்லாக ஜெல் மாதிரி இருக்கிற எல்லாமே என்ன தான், சைட்டோபிளாசம் தான். ஸோ இப்போ இந்த சைட்டோபிளாசத்தோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா இதோட வேலை என்ன அப்படின்னா வந்து என்சைமேட்டிக் ரியாக்ஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், இது எல்லாத்தையும் பண்ணுறது என்ன சைட்டோபிளாசம் தான். எம்ஆர்என்ஏ இன்ட்டு ப்ரோட்டீன் அக்கர் இந்த சைட்டோபிளாசம். ஸோ அப்போ எம்ஆர்என்ஏவை ப்ரோட்டீன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எது தான், டிரான்ஸ்லேஷன் மூலமாக இந்த சைட்டோபிளாசம் தான். அண்ட் தென் இட் ஆக்ட்ஸ் அட் பஃபர், இது வந்து பஃபராக ஆக்ட் பண்ணுது. அண்ட் தென் ப்ரொடெக்ட், ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் தென் செல்லை வந்து என்ன ஆகுது, செல் ஆர்கனல்ஸை டேமேஜ் ஆகாமல் என்ன பண்ணுது, இது வந்து அதோட பிஹெச் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பாதுகாக்குது. அதான் பஃபர். இட் ஜஸ்ட் மெயின் த பிஹெச். அப்போ ஆசிட் ஆனிச்சுன்னா ஆசிட் ஆக விடாமல் என்ன பண்ணும், அதை வந்து தடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகும், எல்லா நியூட்ரியன்ஸையும் அந்த மூமெண்ட் மூலமாக செல்லோட ஆர்கனல்ஸ்க்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பாடி பிளட் என்ன பண்ணுது, நம்ம பாடியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நியூட்ரியன்ஸை கொடுக்குதா, அதே மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அப்படியே சுற்றி ரொட்டேட் ஆகி என்ன பண்ணுது,
அது தேவையான அது நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. சரியா? ஸோ இதுதான் சைட்டோபிளாசத்தோட ஃபங்க்ஷன். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சைட்டோஸ்கெலட்டன். ஸோ இப்போ சைட்டோஸ்கெலட்டன்னா நம்பர் ஆஃப் ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகுது, இந்த சைட்டோசால்ல வந்து இருக்கும். அது என்ன பண்ணுது, ஹெல்ப்ஸ் டு கிவ் ஷேப் டு த செல். செல்லுக்கு தேவையான ஷேப்பை கொடுக்குது. வைல் சப்போர்ட்டிங் செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது கொடுக்குது. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அரௌண்ட் 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், 3 இது டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து இருக்கும். ஸோ அது என்னென்னா மைக்ரோ டியூபிள்ஸ், மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட்ஸ். ஓகேவா? மைக்ரோ டியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் ஃபிலமஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும், செப்பரேட்டட் பேஸ்ட் அந்த ப்ரோட்டீன் ப்ரெசன்ட். அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை பொறுத்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, 3ஆக பிரிக்கிறாங்க. நம்பர் 1, 2, 3. ஸோ இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கிளாஸ் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டன்னு கேட்பாங்க. அப்போ இது 3 என்னன்னு தெரிஞ்சால் தான் வி கேன் ஏபிள் டு ஆன்சர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குது பாருங்கள். அப்போ நம்ம பாடியில் ஸ்கெலட்டன் எது, நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்பு தான் நம்ம பாடிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே அதுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கொடுக்குறது எது, இந்த கலர் கலராக உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கனில் தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டன் அப்படின்னா வந்து கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோஸ்கெலட்டன் பொறுத்தவரை ஷேப் அண்ட் தென் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஏதாவது வந்து டேமேஜ் ஆனாலும் டேமேஜ் ஆக விடாமல் சப்போர்ட் கொடுக்கும். டு த செல் அகேன்ஸ்ட் டிஃபார்மேஷன், இந்த செல்லுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு இதுவும் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த செல். ஸோ இது என்ன பண்ணுது, அந்த இதை சுருங்கி விரிய வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணுது. மூவ்மெண்ட் ஆஃப் த செல்லை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ இன்வால்வ் இந்த இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட். அப்போ செல்லுக்கு உள்ளேயும் சரி, செல்லை விட்டு வெளியிலையும் சரி, ஏதாவது மூவ் ஆகுதுன்னா அதையும் மெயின்டைன் பண்ணுறது எது, இந்த சைட்டோஸ்கெலட்டன் தான். சரியா? அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பொறுத்தளவில் இது வந்து எங்கே இருக்கும், இட் இஸ் அ இன்டர் கனெக்ஷன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டியூபிள்ஸ். ஒரு டியூபிள்ஸோட இன்டர் கனெக்ஷன் தான் இது. ஸோ இது வந்து கனெக்டட் டு த நியூக்ளியர் மெம்பரேன் இந்த யூகேரியோட்டிக் செல்ஸ். அப்போ ஒரு நியூகேரியோட்டிக் செல்லோட நியூக்ளியர் மெம்பரேன் கூட இது என்ன இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நியூக்ளியர் மெம்பரேனா இது செல்லு, இது நியூக்ளியஸ் சுற்றி இருக்க நியூக்ளியர் மெம்பரேன். இதில் வந்து என்ன இருக்குது, இப்படி மடிச்சு இருக்கிறது தான் வந்து என்னது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ வேர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச்ட் அல்லது வேர் கனெக்டட் அப்படிங்கிறது நியூக்ளியர் மெம்பரேன். சரியா? ஸோ அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. எதை பொறுத்துனா ரிபோசோம்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இப்போ ரஃப்னா என்னது, இப்படி தான் இருக்கும். சரியா? இப்படி இருக்கிறதுல அதோட பாடியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து ரிபோசோம் வந்து என்ன இருக்கும், அதோட உள்ள அட்டாச்ட் ஆகிருக்கும். சைட்டோசாலிக் ஃபேஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சைட்டோசாலிக் ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா டு இன்வால்வ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா வந்து என்ன கிடையாது, ரிபோசோம் கிடையாது. அப்போ வலுவலுன்னு இருக்கும், பிளைனாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணும்னா லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணும். சரி? ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நியூக்ளியர் மெம்பரேன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். 2 டைப்ஸ் இருக்குது, ரஃப் அண்ட் ஸ்மூத். ரஃப்பில் வந்து ரிபோசோம்ஸ் இருக்கும், ரிபோசோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸ்மூத்தில் ரிபோசோம்ஸ் இருக்காது, அதனால இது என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் சிந்தசிஸ் த லிப்பிட். அவ்வளோதான். ஒன்று சொரசொரப்பாக இருக்கணும், வளவளப்பாக இருக்கும். லிப்பிடுனா கொழுப்பு, வளவளப்பாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இது வந்து என்னது 3 ஃபார்ம்ஸில் வந்து இருக்குது. சிஸ்டர்னே, வெசிக்கிள்ஸ், டியூபிள்ஸ் அப்படிங்கிற 3 முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. சிஸ்டர்னே வந்து எப்படி இருக்கும், சாக் மாதிரி ஃப்ளாட்டாக அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரியா? வெசிக்கிள்ஸை பொறுத்தளவில் இது வந்து ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து ப்ரோட்டீன் த்ரூஅவுட் த செல்லில் என்ன பண்ணும், ப்ரோட்டீனை எடுத்துகிட்டு போகும். டியூபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மிங் கனெக்ஷன் பிட்வீன் சிஸ்டர்னே வெசிக்கல். சிஸ்டனுக்கு வெசிக்கலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் என்னது, இந்த டியூபிள்ஸ். சரியா? ஓகே. ஸோ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியா? இதில் தான் இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த நியூக்ளியர் மெம்பரேனில் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், சிஸ்டர்னே இப்படி மடிஞ்சு இருக்கா, இதுதான் வந்து என்னது, சிஸ்டர்னே, ரிபோசோம்ஸ், தென் சிஸ்டர்னே ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து
என்சைம்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் செவரல் மெட்டபாலிக் ப்ராசஸ். ஒரு செல்லோட மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா வந்து டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சரியா, உள்ளே ஏதாவது நுழையிறதுக்கு இல்லை உள்ளே வெளியிலையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆக்டிவாக உள்ளே ஏதாவது என்டர் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸ்க்கும் என்ன ஆகும் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் யூஸ் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த க்ரூஷியல், இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட் அண்ட் கொலஸ்ட்ரால் ஸ்டீராய்டு. லிப்பிட், கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு இது மூணையுமே சிந்தசிஸ் பண்ணுறது எது தான், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து என்ன பண்ணும், அலோவ் மாடிஃபிகேஷனாக பாலிபெப்டைடில் வந்து மாடிஃபிகேஷன் அலோவ் பண்ணும் டு ப்ரிப்பேர் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன். அப்போ ப்ரோட்டீனோட செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரையும் இது என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும். சரியா, ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போமா? Which of the following provide fluidity as well as mechanical support to the structure of the cell? ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு செல்லுக்கு ஃப்ளூயிடிட்டியும் மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்கறது எது அப்படின்னா வந்து பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ் தான் இது ரெண்டையுமே கொடுக்கும். சென்ட்ரியல் வந்து கம்போஸ்டு மெயின்லி, சென்ட்ரியல் வந்து எதால் ஆயிருக்கும், ப்ரோட்டீன் அப்படின்னு டியூப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன். அப்படி இல்லை அப்படின்னு வந்து விச் ப்ரோட்டீன் ஃபார்ம் த சென்ட்ரியோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூப்ளின். சரியா, சிலியா வந்து எனது ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன், இதில் வந்து என்ன இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோ டியூபிள்ஸ் எப்படி இருக்கும், 9+2 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கும். சரியா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெல்ப்ஸ் டு கிவ் ஷேப் டு த செல் வைல் சப்போர்ட்டிங் செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு செல்லுக்கு தேவையான ஷேப் எல்லாத்தையும் கொடுக்கறது எது, சைட்டோசால். சைட்டோசால் மேட் அப் ஆஃப் 80% ஆஃப் வாட்டர். சரியா, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேக்ஸ் ரிபோசம். ரிபோசம் எதில் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். என்னது இருக்கும், ரிபோசம் இருக்கும். ரிபோசம் என்ன பண்ணும், ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். சரியா, ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி விடுவோமா என்னென்ன முக்கியம்னு. ஸோ செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இது மூணுமே காமனாக எல்லாத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளான்ட் செல்லில் எது இருக்கும், அனிமல் செல் என்ன இருக்கும், செல் வால் அண்டு பிளாஸ்டிட். பிளாஸ்டிட் அப்படி இல்லைன்னா குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. சரியா, ஸோ செல் மெம்பரேனுக்கு இன்னொரு பேர் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, பிளாஸ்மா லெம்மாவும் இருக்குது. சரியா, பாஸ்போ லிப்பிட் பை லேயருங்கிற லேயர் வந்து இதில் வந்து இருக்கும். 2 ப்ரோட்டீன் இருக்குது, எம்பெடட் ப்ரோட்டீன் அண்ட் பெரிஃபெரல் ப்ரோட்டீன். சரியா, ஸோ ஹைட்ரோஃபோபிக் ஃபேட்டி ஆசிட் டெயில் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பேசிக்காக மெக்கானிக்கல் சப்போர்ட் தான் ஒரு செல்லுக்கு வந்து கொடுக்கும். சரியா, செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் தான். செமி பெர்மியபிள் மெம்பரேனாக இது வந்து இருக்கும். செல் வால் இது வந்து மெக்கானிசம் செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் அண்ட் ப்ரோட்டீனால் அது வந்து ஆயிருக்கும். ஃபங்கலில் வந்து கைட்டினால் ஆயிருக்கும். டர்கர் ப்ரெஷர் வந்து இது தான் மெயின்டைன் பண்ணும். சென்ட்ரியோல் வந்து ப்ரோட்டீன் டியூப்ளின்கிற ப்ரோட்டீனால் ஆயிருக்கும். 9+2 ட்ரிப்ளெட் ஆயிருக்கும். சென்ட்ரியோல் தான் வந்து என்ன பண்ணும், செல் டிவிஷனில் வந்து ஸ்பெண்டல் ஃபைபரை வந்து மேனேஜ் பண்ணும். சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா ஃபார்ம் பண்ணுறதும் இது தான். சரியா, சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் இது வந்து எப்படி வந்து பாட்டம் ஆஃப் த பேசல் பாடியில் இது எப்படி ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவோட ஃபங்க்ஷன்ஸ். சரியா, ஸோ சிலியாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் பிளட். சரியா, குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் தான் வந்து என்ன பண்ணும், ஒரு சன்லைட்டை ட்ராப் பண்ணும். உள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரோமா, தைலக்காய்டு வந்து காயின் மாதிரி இருக்கும். சரியா, ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். சைட்டோபிளாசம் ஜெல் மாதிரி இருக்கும், சைட்டோசாலால் ஆனது. ஓகே, 80% வாட்டரால் இருக்கும். இது சைட்டோபிளாசம் எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீன் வந்து எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனை வந்து கன்வெர்ட் பண்ணும். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நியூட்ரியன்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஓகே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸோ ரஃப் அண்ட் ஸ்மூத் இருக்குது.
ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம் இருக்கும், ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். சரியா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்து இந்த டாபிக். அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் தான். என்னெல்லாம் இன்னும் செல்லுலர் ஆர்கனி, எண்டோசோம்னா என்ன, கோல்கி அப்பரேட்டஸ்னால் என்ன, ஃபிலமெண்ட்ஸ்னால் என்ன, லைசோசோம்னா என்ன, மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸு, மைக்ரோ டியூபல்ஸு, மைக்ரோ வில்லி, மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், பெராக்சிசோம், பிளாஸ்மா டெஸ்மேட்டா, பிளாஸ்டிட், ரிபோசோம், ஸ்டோரேஜ் கிரானியூல்ஸ், வேக்யூல் அண்ட் வெசிக்கிள்ஸ், இது எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ.